ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி சீரியல் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாமா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மாமியோட வீட்டில் இருக்காங்க. மாமி வீட்டில் வந்து காவேரி உள்ளே வந்தாங்க. காவேரி உள்ளே வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த விஜய்கிட்ட வந்து தனி விஜய்கிட்ட பேசுகிறதுக்கிட்ட வராங்க. உடனே விஜய் வந்து நம்ம அங்கிள் கிட்ட சொல்கிறாங்க, அங்கிள் கொஞ்சம் தனியாக போனீங்கன்னா ப்ரைவசியாக பேச மாட்டேங்குது. மாமி உடனே வந்துட்டு இவன் இது ஏன் ஆத்தா இல்லை ஊ ஆத்தா நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க புருஷன் வந்துட்டு அங்கிளோட புருஷன் வந்து மாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். சரி, விஜய் காவேரி வந்து தனியாக வந்து பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, என்ன காவேரி என்ன ஆச்சு? நேற்று வந்து நான் ஒரு கால் பண்ணேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை கால் பண்ணுறேன், நீ வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன வெண்ணிலாவுக்கு வந்து நினைவு திரும்பிடுச்சு போல், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்களா நம்ம கல்யாணம் ஆனது அப்படின்னு? இல்லை காவேரி, அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. காவேரி அமைதிட்டாங்க. சரி, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று ஏன் வந்துட்டு அவ்வளோ கால் பண்ணேன் எடுக்கல, என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லலாம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்ல வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து மாமி வந்து பேசுகிறாங்க. மாமி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது அப்படியே வந்துட்டு காவேரி பார்த்துட்டு, சரி ஓகே நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு வந்துங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே இந்த மாமி வந்து வெளியே வந்த வாட்டி காவேரி இவர் நம்ம விஜய் என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாமி நீங்களே வந்து நாங்கள் பேசுறது ஒட்டுக்குன்னு கேட்குறீங்க, என்ன ஏன் மாமி உங்களை பேச விடாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் மாமி சொல்கிறாங்க, ஏன்டா அப்படி அவளை நான் தான் வர சொன்னேன், இங்கே ஏதாவது பிரச்சனை அப்புறம் என்ன தான் கேட்பாங்க, நான் தான் வந்துட்டு அவங்கள்ட்ட சைலண்ட்டாக வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அவள் ஆற்றுல ஏதாவது பிரச்சனைனா என்ன தானே மாமி இப்படி கேட்பாங்க, அதனால தான் நான் வந்துட்டேன். சரி மாமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, வெண்ணிலா பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் வெண்ணிலா வந்து ரொம்ப வந்துட்டு விஜயை பார்க்கணும், விஜய்க்கு என்னாச்சு, ஏன் வந்து வீட்டுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி வந்துட்டு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு பாட்டிக்கிட்ட நான் தாட்டி வந்து கேட்குறாங்க, ஏன் தாத்தா என்ன ஆச்சு, விஜய் வந்து வரதே இல்லை, சரி எங்கே போயிட்டார் அப்படின்னு. தாத்தா வந்து இது வந்து சொல்லி சமாளிக்கிறார், ஆஃபீஸ் போயிட்டார், அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டு சொல்லி சமாளிக்கு, நம்பர் கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம தாத்தா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பண்ண பாட்டி வந்து விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து வெண்ணிலா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன அங்கே பண்ணிகிட்ருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம பாட்டிகிட்ட வந்துட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு, ஓகே பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். வெயிட் பண்ணுங்கள் பாட்டி, நான் வந்து சீக்கிரமாக வந்துடுறேன், கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, அங்கே பாரு ஃபோன்லேயே வந்துட்டு எப்படி கத்திட்டு இருக்கா, உன்னை பார்க்கணும்னு சொல்லி வெளியில் வந்து கத்திகிட்டே இருக்கா. ஸோ நீ வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்து எப்படி விஜய், என்ன உனக்கு வேலை 10 மணிக்கு அப்படின்னு. நான் காவேரி வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கா, ஸோ அம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா, ஸோ அதனால் நான் போகணும் பாட்டி, அதெல்லாம் வேணாம், நீ வந்து இப்போ மணி 8 தான் ஆகுது, நீ வந்துட்டு வெளியில் சமாளிச்சுட்டு நீ வந்து 10 மணிக்குள்ளே அங்கே போய் வாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நர்மதா வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு காவேரி வந்து ரெடி ஆகிட்டு வந்து வெளியே போகிறாங்க. நம்ம வந்து கங்கா வந்து புதுசாக ஒரு டிஷ்யூ வந்து சமைச்சிருக்காங்க. அதை வந்து நர்மதாட்ட கொடுக்குறேன். நர்மதா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்து கொடுத்தாங்க. காவேரி வந்துட்டு ஒரு வாய் வச்சோடனே சாப்பிட்டுட்டாங்க. 2வது வைக்கும்போது வாந்தி வந்துருச்சு. ஐயோ டக்குன்னு போய் வாந்தி எடுத்துட்டோம். உடனே வந்து கங்கா வந்து ஐயோ என்னோட இதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது, என்னன்னே புரியல அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறேன், என்ன புள்ளத்தாச்சி மாதிரி வந்துட்டு இப்படி வாந்தி எடுத்துகிட்டே இருக்கா. பாட்டிகிட்ட வந்து கங்கா சொல்கிறேன், ஏன் பாட்டி இப்படி பேசுகிறீங்க, அவள் இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவளை அப்படி தான் பேசுவீங்களா? இல்லாட்டி நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு. சும்மா இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னால் காவேரி கேட்கல. இல்லை நான் வந்து கிளம்புறேன், நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், பார்த்துட்டு வந்துடுறேன், மம்மிக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு காவேரி கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா, காவேரியை பார்க்காம டக்குன்னு காவேரி பார்க்கணும், பட் ஆனால் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க வீட்டுக்கு போய் என்ட்ரு ஆன உடனே வெண்ணிலா கொடுக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. உடனே வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்ணிலா என்ன ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்க, பாட்டி தாத்தா முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் தானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. ஸோ இன்னையோட கதை வந்து இதோட முடியுது. நாளைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க நல்லா தெரியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னா நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.